வணக்கம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய சார்நிலைப்பணி செயல் அலுவலர் கிரேட் 3 கிரேட் 4 அந்த தேர்வினுடைய 2வது தாள் இந்து மதம் சைவம் மற்றும் வைணவங்கிறது. அதில் இன்னைக்கு இந்து மதம் கூறக்கூடிய உபநிடதங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். உபனிஷத் என்பதற்கு ஆசிரியரின் அருகில் உட்கார்ந்து அறிந்து கொள்ளும் ஞானம் அப்படிங்கிறது தான் பொருள். இதில் உபநிடதங்கள்னாவே வேதங்கள் இருக்குல்ல, 4 வேதங்கள், அதோடைய கடைசி பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத அந்தம் அப்படின்னு இதுக்கு பேரும் இருக்குது. அந்த வேத பிரிவுகளில் சம்ஹிதை, பிராமணம், ஆரணியகம் என்ற பாகங்களை சார்ந்தவை. சம்ஹிதை அப்படின்னா மந்திரங்கள் சொல்கிறது, பிராமணம்னா அந்த மந்திரங்களுக்கான விளக்க உரைகளை பற்றி இது பண்ணுறது, ஆரணியகம் அப்படின்னா நம்ம இப்போ வேள்விகள் அந்த மாதிரி என்ன செய்கிறோம்ல வேதங்களை வைத்து அதுக்கான உண்மையான காரணங்கள், ஒவ்வொரு வேள்விகள் செய்கிறோன்னா அதுக்கு காரணங்கள் என்ன, மெய்யியல் கூறுகள் என்ன அப்படின்னு சொல்கிற பகுதிகளாக இருக்கிறதா இந்த உபநிடதங்கள். 108 உபநிடதங்கள் இருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமானது 10. அதோட என்னென்னா ஐத்ரேய உபநிடதம், தைத்திரிய உபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம், ஸ்வேதாஸ்வதர உபநிடதம், பிரகதாரண்ய உபநிடதம், ஈஷோபனிஷத், கேனோபனிஷத், கடோபனிஷத், முண்டோபனிஷத், பிரச்னோபனிஷத் அப்படின்னு சொல்லி 10 இருக்குது. இந்த 10 நம்ம எல்லா பேரையுமே மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 108ல் 10 என்ன முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உபநிடதங்களும் குறிப்பிடுற ஒவ்வொரு ஏதாவது வரிகள் நமக்கு புத்தகத்தில் வரும்போது நம்ம அதை கவனிச்சுக்கணும். இப்போ ஸ்வேதாஸ்வதர உபநிடதம் இறைவன் உலகத்தை படைச்சிட்டு அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, எந்த கடவுள் அக்னியையும் ஜலத்தையும் மரம் செடி கொடிகளையும் படைத்து அந்த உலகத்திலேயே பிரவேசித்திருக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி அந்த கடவுளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி முண்டகோபனிஷத் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் 2 பறவைகளாக வச்சு சொல்லும். இந்த மாதிரி அந்த வரிகள் சொல்கிற இடத்துல இது என்ன உபநிடதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். இந்த 10 உபநிடதங்களுக்கும் ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகள் பாஷ்யம் செய்திருக்கிறார். பாஷ்யம்னா உரை எழுதுறது. அவர் அத்வைத கோட்பாடிப்படி அவர் 10 உபநிடதங்களுக்கும் எழுதியிருப்பார். அதுக்கப்புறமும் ராமானுஜர், வித்யாராயணர், அனந்த தீர்த்தர் அவங்களாம் எல்லாருமே உரை எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இந்து மதம் கூறக்கூடிய உபநிடதங்களை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். திரும்ப இன்னொரு தடவை பார்க்கும்போது இதோட கருத்தை உள்வாங்கிக்க முடியும். நன்றி, வணக்கம்.